இந்த கூட்டம் என்பது நீட் தேர்வுனால கடந்த இந்த ஆண்டு மட்டும் 21 குழந்தைகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இந்த வருஷம் மே மாசத்துல நம்ம தேர்தல் நடந்து அதிர்ச்சியான ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆளுகள்லாம் தேர்தல் 4ஆம் தேதி என்னடா நடந்துச்சு, 5ஆம் தேதி என்னமோ ஆயிடுச்சே நினைச்சு எந்திரிச்சு உட்கார்றதுக்குள்ள நடந்த இந்த நீட் தேர்வில் நடந்த குளறுபடிகளை, பேப்பர் லீக்கை எதிர்த்து ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்ததனுடைய விளைவாக நீட் தேர்வு இந்த வருஷம் தள்ளி வைக்கப்பட்டது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நீட் தேர்வை பொறுத்த மட்டும் இந்தியா முழுவதும் நடைபெறுகிறது. அது NTA ஒரு ஆர்கனைசேஷன், தேசிய தேர்வாணையம்ங்கிற ஒரு 55-60 பேர் உட்கார்ந்துட்டு அவுட் சோர்ஸ் பண்ணி அதை நடத்துற இந்த கொடுமை தான் இந்தியாவுடைய மாணவ செல்வங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அழுத்தத்தை கொடுக்கிறதா இருக்கு. எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்வது மாதிரி கடந்த 12 வருடங்கள்ல 152 தேர்வுகள் பேப்பர் லீக் ஆயிருக்கு. 152 பேப்பர் லீக் நடந்திருக்கு இந்தியாவில். தமிழ்நாட்டிலையும் 3 நடந்திருக்கு. ஒவ்வொரு தேர்வு பேப்பர் லீக் ஆகும் போதும் சரி, அதுக்காக கஷ்டப்பட்டு படிச்ச இளைஞர்களுடைய வாழ்வியல், அவர்கள் மேல இருக்க அழுத்தம் தான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. அவர்கள் சந்திக்கின்ற அவமானங்களும் அவர்கள் சந்திக்கின்ற அந்த அழுத்தமும் தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அதாவது 25 வயசு 30 வயசுக்கு மேலனா அந்த அழுத்தத்தை தாண்டிடலாம். ஆனா நீட்டினுடைய பேப்பர் லீக்குங்கிறது தான் பெரிய கொடுமை. நீட்டினுடைய பேப்பர் லீக் என்ன, 17-18 வயசுல இருக்க பிள்ளைகள் 11வது 12வது படிக்கும் போது நீட் படிப்பதற்காக அவர் ரெடியாராங்க. தமிழ்நாட்டினுடைய ஒரு டேட்டா இருக்கு. தமிழ்நாட்டில் 3,60,000 பேர் ஒவ்வொரு வருஷமும் சயின்ஸ் குரூப் எடுக்கிறாங்க. 3,60,000 பேர்ல 1,74,000 பேர் நீட்க்கு அப்பியர் ஆகிறாங்க. 1,74,000 பேர். அந்த 1,74,000 பேர்ல 74,000 பேரை நீட்டுக்கு வெற்றி கிடைத்து விட்டது, உனக்கு மகனே வாழ்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. நீட் ரிசல்ட் வந்துருச்சான், 74,000 பேர் பாஸ் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு. இப்ப சில பேர்லாம் பார்த்திருப்பீங்க, நீட்டுக்கு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பொன்னாடையெல்லாம் போத்தி துண்டெல்லாம் போய் தலைவர்கள்லாம் பார்த்தது. அதுலதான் இருக்கு கொடுமையே. அந்த 74,000 பேர்ல 13,000 பேருக்கு தான் தமிழ்நாட்டில் சீட்டு கிடைக்க போகுது. 74,000 பேர் பாஸ் பண்ணிட்டடா ராஜா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு 13,000 பேருக்கு தான் காலேஜ் சீட் கிடைக்க போகுது. மிச்சம் இருக்க 61,000 பேர் அடுத்த வருஷம் ட்ரை பண்ணணும். அடுத்த வருஷம் இதே மாதிரி நீட் எழுதணும், அடுத்த வருஷம் இதே மாதிரி போய் பரீட்சை எழுதணும், இதே மாதிரி அந்த 13,000 பேருக்குள்ள வரணும். நாங்கள் போய் இந்த வருஷம் 4 குழந்தைகள், மொத்தம் இந்தியாவில் 21 குழந்தைகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. நாங்க போய் நானும் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 3 பேரும் சேர்ந்து போய் அவர்களை போய் பார்ப்பதற்காக சென்றிருந்தோம். நாங்க போறதுக்கு முன்னாடி போய் அவர்களை போய் பார்த்த ஒரே கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் அந்த இறந்த குழந்தைகளை போய் பார்த்தாங்க, அந்த வீட்டில் போய் பார்த்தாங்க. கோயம்புத்தூர் நாங்க போகும்போது அதை பார்த்த அந்த வீட்டில் போய் துக்கம் விசாரித்தவர்கள் யாருன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். என்னடா ஊரெல்லாம் நீட்டுக்கிட்டே இருக்காங்களே அவங்க பேரு, அந்த நீட்டெல்லாம் கதை சொல்லிட்டு இருக்காங்களேடா, இவ்வளவு வருஷமா நீட்டுக்காக போராடுறோம்டான்னு ஒரு கட்சியை பத்தி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம்ல. நாங்க உயிர் உள்ள வரை நீட்டை தமிழ்நாட்டில் கொண்டு வர மாட்டோமாக்கோம், நாங்க நீட்டை அது பண்ணிடுவோமாக்கோம், இதை பண்ணிக்கிட்டு இருக்கோமாங்கிற அந்த எதிர்கட்சி தலைவர் எங்க போனாரு தான் நம்மளுக்கு தெரியல. ஏனென்றால் அவர்களை பொறுத்த மட்டும் 4 குழந்தைகள் எழுந்ததே அட்ரஸை காணா. அனிதான ஒரு சகோதரி மரணம் அளிக்கும் போது உடனே அப்ப ஓடி போய் பார்த்து எல்லாரும் போய் ஆறுதல் சொன்னோம். ஆனா இப்ப அது பழக்கமாயி போச்சு. இந்த குழந்தைகள் இறக்கும் போது ரோஷினியோ அல்லது வெற்றியோ அல்லது லாவண்யாவோ இறக்கும் போது அது சாதாரணமா எடுத்துக்கிட்டோம். இந்த முறை 4 குழந்தைகள் தமிழ்நாட்டில இருந்து, அது கோயம்புத்தூர்லயா இருக்கட்டும், சேலத்திலயா இருக்கட்டும், தருமபுரியில இருக்கட்டும், ஓசூர்லயா இருக்கட்டும், இந்த 4 இடங்கள்லையும் அந்த குழந்தைகளை போய் பார்த்தோம். ஒருத்தர் அந்த குழந்தைகளுடைய தந்தையார் சொன்னார், அவர் CITUல இருக்காரு. அவர் ஒரு தொழிலாளர் ஒரு இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றார். அவர்களை பொறுத்த மட்டும் அந்த பொண்ணு 3 தடவை கோகிலா 3 வருஷம் தொடர்ந்து அந்த பொண்ணு பரீட்சை எழுதிருக்கு. இந்த தடவை 3வது வருஷம் எழுது. நீங்க கொஞ்சம் அழுத்தமா கொஞ்சம் கவனமா பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான்லாம் 12வது பாஸ் பண்ண உடனே நீ உனக்கு மார்க் வரலன்னா அதோட முடிச்சிருக்கீங்க, சயின்ஸ் குரூப் எடுத்துட்டு போயிடலாம். ஆனா அந்த அழுத்தம் தான் பெரிய பிரச்சனை. 3 வருஷம் நீங்க 12th முடிச்ச உடனே 3 வருஷம் நீங்க எந்த படிப்புமே படிக்காம நீட் ப்ரிப்பேர் பண்ணி வருஷம் நீட் எழுதிக்கிட்டு இருந்துட்டு 3வது வருஷம் நீட்டை நீங்க பாஸ் எழுதிட்டு அந்த பேப்பர் லீக் ஆகி அந்த குடும்பங்கள் என்ன பிரஷர்ல அடுத்த வருஷம் என்ன ஆகுதுன்னே தெரியாம இருக்கும்போது அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கு.
இது ஏன் நடக்குதுன்னு நம்ம கொஞ்சம் கவனமா பார்த்தோம்னா, அந்த குழந்தைகளோட அதே நேரத்தில் 12வது படிச்சு அவர்களோட இருந்த இன்னொரு பிள்ளைகள் யார் நீட் ப்ரிப்பேர் ஆகலையோ அவங்க அதுக்குள்ள பிஎஸ்சி படிச்சு முடிச்சிடறாங்க. பிஎஸ்சி 3 ஆண்டை படிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்துடுறாங்க. அவர்களை பொறுத்த மட்டும் தொடர்ந்து நீட்டுக்காக 4 லட்சம் 6 லட்சம் 12 லட்சம் மொத்தம் 20 லட்சம் வரைக்கும் 3 வருடங்கள் அவர்கள் நீட்டுக்காக கோச்சிங் சென்டருக்காக செலவழிச்சிருக்காங்க. 20 லட்சம் ரூபாய் செலவழிச்சு ஒரு நீட் பேப்பர் லீக் ஆயிருச்சுன்னு சொல்லி அந்த பேப்பர் லீக் ஆனதுக்காக அவர்களை பொறுத்த மட்டும் இன்னொரு முறை படிக்கணும், இன்னொரு பரீட்சை எழுதணுங்கிற அந்த பிரஷர் 20 வயசு கூட ஆகாத பிள்ளைகளுக்கு இருக்க பிரஷர் இருக்கு பாருங்க. அந்த அவமானமும் அந்த தோல்வியும் தான் இந்த நீட்டினுடைய பிரச்சனை. நம்மை பொறுத்த மட்டும் இது தொடர்ந்து நடைபெறுது. தமிழ்நாட்டில் இது 34 பிள்ளைகள் இறந்து போயிருக்காங்க. 2017 ஆரம்பிச்சு அனிதால் ஆரம்பிச்சு கடைசியா ஓசூர்ல நாங்க பார்த்த வெற்றி வரைக்கும் 34 பிள்ளைகள் இது வரைக்கும் உயிர் போயிருக்கு. நம்முடைய பிள்ளைகள் இதே வயசுல எனக்கு பையன் இருக்கான். நீங்க நம்முடைய பிள்ளைகளுக்கு உங்களுக்கு பொண்ணு இருக்கலாம். நம்முடைய பிள்ளைகளுக்கு இது நடந்திருந்தா எவ்வளவு பெரிய குடும்பங்கிறது தான் நம்முடைய பிரச்சனை. ஆனா இந்த முறை இந்த தப்பு எல்லாத்தையும் பண்ணிட்டு தர்மேந்திர பிரதானுடைய அமைச்சரவையில இது மாதிரி தவறு நடந்ததுக்கு அப்புறமும் அதை இந்த பொருட்டும் இல்லாம நான் தான் தப்பே பண்ணலன்னு மோடியினுடைய நம்பிக்கையை பெற்ற தர்மேந்திர பிரதான் செஞ்ச இந்த துரோகம் தான் இன்னைக்கு அவருடைய பதவியை காவு கொடுத்திருக்கு. அவருடைய பிரச்சனைங்கிறது தர்மேந்திர பிரதான் அன்னைக்கே என்னைக்கு இந்த நீட் எக்ஸாம் பேப்பர் லீக் ஆச்சோ அன்னைக்கே பொறுப்பேற்றிருந்து 21 பிள்ளைகளுடைய உயிர் போயிருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த பதவியில இருந்து ராஜினாமா பண்றேன். என்டிஏ பொறுத்த வரைக்கும் நியாயமா நடத்தல பரிச்சை, இது தார்மீக பொறுப்பேற்று நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆனா பாஜகவை பொறுத்த மட்டும் RSS பொறுத்த மட்டும் தார்மீகமாவது மண்ணாங்கட்டியாது. மானங்கட்ட RSS காரர்களுக்கும் மானங்கட்ட பாஜக காரர்களுக்கும் எந்த தார்மீகமே கிடையாது. தார்மீகம்ங்கிற வார்த்தையே கிடையாது அவங்க டிஸ்ட்ரிக்ட்ல. இதுதான் அவர்களுடைய பிரச்சனையே. அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் சொன்னது மாதிரி தார்மீகத்துக்காக ட்ரெயின் எங்கேயோ டீரைல் ஆயிருச்சுன்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டு போனவர் லால் பகதூர் சாஸ்திரி. எங்கேயோ ஒரு இடத்துல பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போன மந்திரிகள் இருக்காங்க காங்கிரஸ் காலத்துல. அதாவது பாம்பேல அட்டாக் நடந்துச்சு, உள்துறை அமைச்சர் ரிசைன் பண்ண வேண்டியா போச்சு, அந்த முதலமைச்சர் ரிசைன் பண்ண வேண்டியா போச்சு. எதுக்குமே தார்மீக பொறுப்பே எடுத்துக்கிறாம பாஜக காரர்களும் RSS காரர்களும் 12 வருஷமா நாங்க போயிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனுடைய ஆனால் அவர்களை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு முறையும் மக்கள் அவர்களுக்கு எதிராக போராடும் பொழுது அவர்கள் அந்த சட்டங்களை மாத்திருக்காங்க. இது ஒன்றும் முதல் முறையா ஒரு அமைச்சர் ராஜினாமா பண்ணிருக்காரு. ஆனா சட்டம் மாறி இருக்கு. நீங்க தயவு செய்து இந்த RSS சங்கிகளை பத்தி ஒண்ணு புரிஞ்சுக்கணும். எல்லாம் இந்த வடிவேலு கதை மாதிரி தான். பாடி ஸ்ட்ராங் பேஸ் பட்ட வீக். அந்த கதை பாஜகவுக்கும் RSS காரர்களுக்கும். இவர்களை பொறுத்த மட்டும் பாக்குறதெல்லாம் ஜம்மன் இருப்பான், பார்த்தா ஆள் தடமா நல்லா முடிச்சு நல்லா பாத்துக்கிட்டு இருப்பான். ஆனா அவனை பார்த்து டான் கத்தினா கொஞ்சம் சேக் ஆயிரும் பார்ட்டி. அந்த பார்ட்டியில பொறுத்த வரைக்கும் அவர் RSS காரர்களை பொறுத்த மட்டும் தொடர்ந்து சட்டத்திற்கு எதிராக சட்ட விரோதமாக அவர்கள் கொண்டு வந்த சட்டங்களை திருத்த வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. அதுக்கு முதலா நான் சொல்ல விரும்புறது லேண்ட் அக்விசிஷன், நிலங்களை கையகப்படுத்துற சட்டத்தை மாத்தி அன்னை சோனியா காந்தி அவருடைய கனவாக இருந்த அந்த ஏழை மக்களுடைய நிலங்களை எடுக்கும் போது அதற்கான சட்டத்தை மாத்துறதுக்கு ஒரு லேண்ட் அக்விசிஷன் 2013 கொண்டு வந்தாங்க. 2015 மோடி மாத்தினார். அப்ப நடந்த போராட்டத்தினுடைய விளைவாக 2016 அந்த சட்டத்தை அவர்கள் திருப்பி மாற்றுவதை எதிர்த்து விவசாயிகளும் மக்களும் போராடியதற்கு எதிர்ப்பாக அந்த சட்டம் திருப்பி மாற்றப்பட்டது. அதே போல விவசாயிகளுடைய பிரச்சனை, விவசாய சட்டத்துக்காக எதிர்ப்பாக 2020-21 நாங்கள்லாம் நாடாளுமன்றத்தில் இருக்கும் பொழுதும் சரி, ஏறக்குறைய 300 நாளைக்கு மேல குளிர் வெயில் என்று பார்க்காமல் விவசாயிகள் போராடியதனுடைய விளைவாக அந்த கருப்பு சட்டங்களை வாபஸ் வாங்கிச்சது அரசு. அதே போலவே மணிப்பூர் பிரச்சனையை பொறுத்தமட்டில் முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும் தான் கேட்டோம். அதற்கு இதே பஞ்சாயத்து தான் கிட்டத்தட்ட 1 வருஷம் போராடி பாத்தீங்கன்னா கடைசியா அந்த முதலமைச்சர் ராஜினாமா பண்ண வச்சாங்க. இப்பொழுது தர்மேந்திர பிரதானுடைய பிரச்சனை. தர்மேந்திர பிரதானை பொறுத்த மட்டும் இது ஒரு தனி நபர் கிடையாது. இது ஒரு சித்தாந்தத்திற்கான தோல்வி. RSS என்ற சித்தாந்தத்திற்கு ஏற்பட்ட தோல்வி. RSS பொறுத்த மட்டும் கல்வியில மிகப்பெரிய அளவுல ஊடி இருக்கு. கல்வித்துறையில நம்முடைய உயர்கல்வித்துறையிலும் பள்ளிக்கல்வித்துறையிலும் இந்தியா முழுவதும் ஊடுருவி இருக்கு பாஜகவும் RSS. வெறும் RSS காரர்கள் உள்ள புகுந்திருக்காங்க. அதனுடைய விளைவாகத்தான் வரலாற்றை மாற்றுவதும் இந்து முஸ்லிமை பத்தி பேசுவதும் இந்து கிறிஸ்தவர்களை பத்தி பேசுவதுமா வரலாற்றை மாத்தி மாத்தி எழுதி பிள்ளைகளுக்கு தவறான வரலாற்றை சொல்லிக் கொடுக்கிறதே பாஜக வேலையா இருக்கு. அதை எதிர்த்து போராட வேண்டிய நிலைமை இருந்துச்சு. அதனுடைய விளைவாகத்தான் நீங்க தொடர்ந்து இந்த நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. எல்லா NTA தோல்வி என்பது இது வெறும் ஒரு அமைச்சருடைய தோல்வி கிடையாது, RSS தோல்வி. RSS காரனாக காக்கி டவுசரையும் அந்த லத்தியையும் வச்சுக்கிட்டு அலைஞ்ச தர்மேந்திர பிரதான் இன்னைக்கு ரிசைன் பண்ணிருக்கிறது. இது RSS காரன் ரிசைன் பண்ணிருக்காங்கிறது முக்கியமானது. இது ஒரு பிரதான நம்ம பார்க்க கூடாது. இது RSS நடந்த
RSS ஊழல், RSS தவறு இன்றைக்கு மக்களுடைய அழுத்தத்தால் அவர்கள் ராஜினாமா பண்ணிருக்காங்க மட்டும் நீங்க மறந்துட வேணாம். ஏனட்டா இது ரொம்ப மிகப்பெரிய வெற்றியாக பார்க்க வேண்டும். இது மாணவர்களுக்கு கிடைத்த வெற்றி, இளைஞர்களுக்கு கிடைத்த வெற்றி, இதற்காக போராடியவர்களுக்காக கிடைத்த வெற்றி. இதுல எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் தொடர்ந்து இதற்காக குரல் கொடுத்து வருகிறார். இது கிட்டத்தட்ட அவர் 8 வருஷமா அந்த பேப்பர் லீக் பத்தி பேசிட்டு வரார். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் பேப்பர் லீக் என்பது இளைஞர்களுக்கு நாம் செய்கின்ற துரோகம் என்று நினைக்கிறார். அரசாங்கம் செய்கின்ற துரோகம், ஒரு சிஸ்டமேட்டிக் கரப்ஷன், சிஸ்டமேட்டிக்கா ஒரு ஸ்கேம் நடக்குது. படிக்கின்ற குழந்தைகள் அவர்கள் கஷ்டப்பட்டு படிக்கும் பொழுது அந்த பேப்பரை விலைக்கு வித்து சிலர் மட்டும் படிச்சுட்டு வர்றது, சிலர் மட்டும் காப்பி அடிச்சுட்டு வர்றதுங்கிறது இந்த இளைஞர்களுக்கு நடக்கின்ற துரோகம் என்று ராகுல் காந்தி நினைக்கிறார். அந்த துரோகத்திற்கு எதிர்ப்பாக நாம் இன்னைக்கு தொடர்ந்து போராடுவதற்காக வந்திருக்கோம். நீட்டை பொறுத்த மட்டும் நான் சொன்னது மாதிரி 21 குழந்தைகள் இந்த ஆண்டு மட்டும் தற்கொலை செஞ்சிருக்காங்க. அந்த குடும்பங்கள்ல 4 குடும்பங்கள் தமிழ்நாட்டை சார்ந்த குடும்பங்கள். அந்த 4 குடும்பத்தை போய் பார்த்தவன் என்ற முறையில சொல்றேன். நீட் என்பது மிகப்பெரிய கொடுமையான ஒரு திட்டமாக இருக்குது. இந்த இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா 2007, 27, 28, 29 வரைக்கும் இது கண்டினியூ பண்ணா மோடியை பொறுத்த மட்டும் மோடி 10வது வரைக்கும் படிச்சிருக்கிறதுனால மோடிக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேது. இது அழுத்தமும் புரிய மாட்டேது, ஒன்னும் புரிய மாட்டேது. ஃப்ராட் சர்டிபிகேட் வச்சிருக்கிறதுனால BA BSc ஃப்ராட் சர்டிபிகேட் டெல்லி யூனிவர்சிட்டி, அகமதாபாத் யூனிவர்சிட்டி 2 சர்டிபிகேட் வச்சுட்டு பண்ற அட்டூழியத்தினால கஷ்டப்பட்டு படிக்கிற பிள்ளைகளை பத்தி ஒண்ணுமே புரியல மோடிக்கு. மோடியினுடைய இந்த தக்குரித்தனம் தான் பிரச்சனையை ஒழிய, மோடியினுடைய இந்த அறியாமை தான் பிரச்சனையை ஒழிய வேற எதுவுமே கிடையாது. மோடியை பொறுத்த மட்டும் பிரதமரா இருக்கலாம். என்னடா பிரதமரை தக்குரின்னு சொல்றானு கேட்டு நினைக்காதீங்க. ஏன்னா அவர் படிக்கல, அவருக்கு அதனாலதான் படிக்கிற பிள்ளைகளுடைய பிரச்சனையை பத்தி புரியாதனாலதான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. மோடிங்கிற ஒரு நபர் 2017 இருந்து தொடர்ந்து சட்டம் கொண்டு வந்து நீட்டை நியாயப்படுத்தி ஒவ்வொரு தடவையும் அனிதால தொடங்கி வெற்றி வரைக்கும் நம்முடைய தமிழ் குழந்தைகள் 37 பேர் தற்கொலை பண்ணுவதற்கு இந்த நீட் என்ற ஒரு எக்ஸாம் மட்டுமே இருக்கேங்கிற காரணம் தான் நாம் இதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். நம்மை பொறுத்த மட்டும் பாராளுமன்றத்தில் கடந்த திங்கட்கிழமையில போராட ஆரம்பிச்சோம். திங்கள், செவ்வாய், புதன் 3 நாளும் நாங்க அருமைக்குரிய தோழர்கள் சுவே வெங்கடேசன் அவர்கள், அருமைக்குரிய சகோதரர் நவாஸ் கனியா, அருமைக்குரிய அண்ணன் திருமாவளவன், அருமைக்குரிய சகோதரர் சுப்ராயன் எல்லாரும் போராடுறோம். ஆனா ஒரே ஒரு கட்சி, 2 கட்சி மட்டும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு கட்சிகள் போராடவே இல்லை. ஒன்னு அதிமுக, தெரியும், நம்ம எல்லாரும் தெரியும். அமித்ஷா திமுகங்கிறது. அமித்ஷா சொன்னாதான் எந்திரிப்பாங்க, அமித்ஷா சொன்னாதான் நிப்பாங்க. அதுக்கு 4 பேரும் நம்ம ராஜ்யசபால இருக்காங்க. மிச்சம் லோக்சபால தான் நீங்க எல்லாரும் ஓட்டு போட்டு வீட்டுக்கு அனுப்பி விட்டீங்க. 3-4 பேரும் ராஜ்யசபால இருக்காங்க. போராட்டமே பண்ணல நீட்டுக்கு எதிர்ப்பா. இன்னொரு கட்சி ஒண்ணு இருக்கு. நேத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா நாங்க நீட்டுக்காக போராடுவோம்டா, நாங்க அது பண்ணுவோம்டா, நாங்க நீட்டுக்காக செங்கல் எடுத்துக்கிட்டு தெரியும்டா எல்லாம் சொன்ன புண்ணியம் வாங்கி பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா சைலண்ட். திங்கட்கிழமை சைலண்ட், செவ்வாய்க்கிழமை சைலண்ட், புதன்கிழமை சைலண்ட். அது காங்கிரஸை கேவலப்படுத்துறாங்களா, பச்சை துண்டை போட்டுக்கிட்டு காங்கிரஸை குறை சொல்றாங்களா. கடைசியா வியாழக்கிழமை யூட்டர்னு காங்கிரஸ் நாங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை அவை ஒத்திவைக்கப்படுகிறது. வியாழக்கிழமை நம்ம பழைய தோழர்கள் வந்து நின்ட்டாங்க. அது என்னடா எங்களோட வந்து நிக்க மாட்டாங்களாம். இந்த இந்தியா கூட்டணியில வந்து நின்னா கேவலமாயிருமா, அதுக்காக என்னடா முதலாளி கோச்சுக்குருவாங்களாம். அதனால தனியா போய் நின்று நாங்களும் நீட்டை ஒழிப்போம். இது எதுக்கு இந்த வேஷம்? உண்மையிலேயே நீங்க நீட்டை எதிர்த்தீங்கன்னா எங்களுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் பிரச்சனை இருக்கு, எங்களுக்கும் மார்க்சிஸ்டுகளுக்கும் பிரச்சனை இருக்கு, கேரளால பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாமல யாரு மேல இருக்காது, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும், எல்லாருக்கும் வேற விதமான புரிதல் இருக்கும். ஆனா அந்த புரிதலுக்கு மேலையும் கொள்கை என்றது இருக்கணும். நீட்டுக்கு எதிர்ப்பா இருக்கணும். நான் திடீர்னு 3 நாள் ஆஃப் பண்ணிடுவேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன், 4வது நாள்ல இருந்து ஆன் பண்ணுவேன் சொல்றது எந்த விதத்துல நியாயம் என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. நம்முடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் அருமைக்குரிய ஐயா எங்களை போன்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் டெல்லி அரசுக்கு சிம்ம சுப்பனமாக இருக்கின்ற பொதுச் செயலாளர் அருமைக்குரிய வைகோ அவர்களை வருக 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 என வரவேற்கிறேன். வருக வருக என வரவேற்கிறேன். அவர் 2வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 5 நாட்கள்ல நடந்த டெல்லியில நடந்த போராட்டத்தின் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, டெல்லியில 20ஆம் தேதி நடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கின 2வது நாள் முதல் நாள் நடந்த தடியடியும் அமித்ஷாவுடைய போலீஸ் செஞ்ச அட்டூழியமும் தான். மாணவர்கள் மீது அவர்கள் நடத்திய தாக்குதல் என்பதை கண்டிச்சுதான் இந்த பொதுக்கூட்டமே. இந்த பொதுக்கூட்டம் என்பது அமித்ஷாவுடைய போலீஸ்காரர்கள் உண்மையாக அவருடைய ஆர்டர், அமித்ஷாவும் மோடியும் கொடுத்த ஆர்டரை எடுத்துக்கிட்டு போலீஸ்காரர்கள் செஞ்ச அந்த வேலை தான் ரொம்ப கொடுமையான வேலையா இருந்துச்சு. நீங்க நம்ம எல்லாரும் இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் பார்த்திருப்போம். மிகப்பெரிய அளவுல பெண்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது.
அமித்ஷாவும் மோடியும் செய்த அட்டூழியங்கள் என்பது வரலாற்றில் மறக்கவே முடியாத அளவு ஆயிடுச்சு டெல்லியில. இந்த கொடுமை என்பது எப்பொழுதுமே நடக்காத, அதாவது ஜெனரல் டயரை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். அப்படிப்பட்ட ஜந்தர் மந்தர்ல நடந்த அந்த கொடுமை என்பது 20ஆம் தேதி நடந்த தாக்குதல் என்பது டெல்லியில இதுவரை நடந்ததில்லை. அதுவும் அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் இருக்கும் போது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சு. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவாலும் அவர்களும் எல்லாரும் போராட்டம் பண்ணாங்க. இப்படி ஒண்ணு போலீஸ அடிச்சு நொறுக்கலையே. நம்மை பொறுத்த மட்டும் மந்திரிகள் 5 மந்திரி போய் உட்கார்ந்து பேசினாங்க அவங்ககிட்ட. நம் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசும் பொழுது லோக் ஆயுக்தாவா இருக்கட்டும், லோக்பாலா இருக்கட்டும், ஊழலை ஒழிப்பதற்காக சட்டம் கொண்டு வரணும்னு அண்ணா ஹசாரேவும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் சொல்லும் போது அதை போய் கேட்பதற்கு 5 மந்திரி அனுப்பி வச்சார் மன்மோகன் சிங். 5 மந்திரிகளும் போய் அவங்ககிட்ட போய் கேட்டாங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும். ஆனால் அமித்ஷாவும் மோடி என்ன பண்ணாங்க, போராட்டக்காரர்களை அடித்து நொறுக்கி, பெண்களை இழிவுபடுத்தி, பெண்களுடைய அவங்களுடைய ட்ரெஸ்ஸை கிழிச்சு அவர்கள் செஞ்ச அட்டூழியங்கள் 20ஆம் தேதி மறக்கவே முடியாது. ஆனா கொடுமை என்னன்னா, அந்த 20ஆம் தேதி தாக்குதலுக்கு அப்புறமும் 21ஆம் தேதி தாக்குதலுக்கு அப்புறமும் 22ஆம் தேதி வரைக்கும் நம்முடைய இந்த 2 கட்சிகள், நான் சொன்னல அந்த 2 கட்சிகளும் வாயை திறக்கலையே. உண்மையிலேயே இவர்களை பொறுத்த மட்டும் நீட்டுக்காக போராடுறார்களா என்பதுதான் கேள்வி. நம்மளை பொறுத்த மட்டும் நீட் என்பது தமிழகத்திற்கு எதிரானதுன்னு தொடர்ந்து போராடிட்டு வரும். 2017-16 இருந்து எல்லா கட்சிகளும் இதே மேடையில் இருக்கின்ற எல்லோரும் ஒரு நாள் கூட அதை எதிர்க்காமல் இருந்தது கிடையாது. ஆனால் இந்த மடை மாற்றம் ஏன் தான் எனக்கு புரியல. டெல்லியில பாத்தீங்கன்னா 3 நாள் பச்சை துண்டு போட்டு வேற அரசியல் பண்ணீங்க, 4ஆவது நாள் நீட்டுக்கு வந்துட்டீங்க. இது எப்படி சாத்தியமாகும்? எப்படி மனசு வருது? எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், அகிலேஷ் யாதவ் அவர்களும் நடத்தப்பட்ட விதம், பிரதமர் இல்லத்துக்கு வெளியில அவர்களை குண்டுகட்டா தூக்கி ராகுல் காந்தி அவர்களை போலீஸ் நடத்திய விதம் நம்ம எல்லாரும் பார்த்தோம். அதை கண்டிக்காத தலைவர்களே கிடையாது. இந்தியாவில் இருக்கின்ற தலைவர்கள் யாரும் அதை கண்டிக்காதவர்களே கிடையாது. எல்லா தலைவர்களும் கண்டித்தார்கள். ஆனா நம்மை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு வருத்தம் எல்லாம் ராகுல் காந்தி அவர்களுக்கு இப்படி நடக்கும் பொழுது, முதல்ல ராகுல் காந்தி அவர்கள் 3 வருடத்திற்கு முன்னால் அவர் மேல் இது மேல தாக்குதல் நடத்தப்பட்டது. அப்பொழுது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட்டணியில் இருந்ததுனால, கூட்டணி இல்லேன்னு ஆனதுக்கு அப்புறம் இப்ப அதை எதிர்ப்பு தெரிவிக்கலையே. இது எந்த விதத்துல நியாயம்? இது சைலண்டா இருக்காங்களே, மோடி செய்யறது அமித்ஷா செய்யறது நியாயம் சொல்லிட்டு இருக்காங்களே, இது என்ன சைலண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்ல என்ன விஷயம்? இதெல்லாம் கேள்விகளா இருக்கு. என்னுடைய மனசுல இருக்க கேள்விகள் இதெல்லாம். ஏனென்றால் அன்று எதிர்கட்சியில் இருந்த திரு விஜய் அவர்கள் அப்ப கண்டிச்சிருந்தார், மத்திய அரசு நடத்துவதை, ராகுல் காந்தி அவர்கள் நடத்துவதை கண்டிச்சிருந்தார். இப்ப எதிர்கட்சியில் இருக்கவர்கள் அதை கண்டிக்க வேணாமா? உங்களை பொறுத்த மட்டும் நீங்க எதிர்கட்சியில் இருக்கும் பொழுது அதை பற்றி கண்டுக்கிறாமல் இருப்பது எந்த விதத்துல நியாயம்? அதாவது எதிர்கட்சிகள், எந்த எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவரை பற்றி கை செஞ்சிருந்தா முதல்ல நாங்களும் எதிர்ப்பு தெரிவிப்போம். போலீஸ் அதிகாரம் என்பதும் போலீஸை யார் வச்சிருந்தாலும் சரி, எதிர்கட்சி தலைவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்க என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அது எந்த விதத்தில் அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி. நம்மை பொறுத்த மட்டும் பாஜகவும் RSSக்கு எதிர்ப்பாக தொடர்ந்து இந்த கட்சிகள் எல்லாரும் நாம் அனைவரும் ஒன்றாக தோளோடு தோல் நின்று போராடுவோம். அதுல எந்த விதத்திலும் சந்தேகம் கிடையாது. இன்றைய தினத்தை பொறுத்த மட்டும் இன்றைய தினம் நம்முடைய இந்த முயற்சி என்பது அனைத்து எதிர்கட்சிகளுடைய தலைவர், குறிப்பாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி, தமிழக வெற்றி கழகம் என்று அனைத்து இந்த 6 கட்சிகளையும் ஒரே மேடையில் ஏற்றி நம்மை பொறுத்த மட்டும் நாம் தெளிவாக இருக்கிறோம். நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம். நாம் அனைவரும் நீட்டுக்கு எதிராகவும் மத்திய அரசினுடைய இந்த தாக்குதல், மாணவர்கள் மீது நடந்த தாக்குதலுக்கு எதிராக இருக்கிறோம் என்பதை சொல்வதற்காக நடத்தப்படுகின்ற முதல் கூட்டம். என்னை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய சார்பாக இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு காரணமே என்னென்றால், இந்த கூட்டணி என்பது ஆட்சியிலே ஒரு நல்லாட்சி நடக்க வேண்டும் தமிழ்நாட்டிலே என்று ஒன்று சேர்ந்தவர்களுடைய கூட்டணி. நம்மை பொறுத்த மட்டும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுடைய தலைமையிலே ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக ஆதரவு தந்தவர்கள் நாம் அனைவரும் சேர்ந்துதான் இந்த ஆட்சியை நடத்துவதற்காக உதவி செய்கிறோம். நம்மை பொறுத்த மட்டும் இந்த ஆட்சி நல்லபடியாக நடக்கணும். தமிழ்நாட்டில் ஒரு நேர்மையான ஆட்சி தொடங்கி இருக்கு. ஊழல் குறைஞ்சிருக்கு, லஞ்சம் குறைஞ்சிருக்குங்கிற பெருமை நம் அனைவருக்கும் உண்டு. இந்த பெருமையை பொறுத்த மட்டும் இந்த பெருமையோடு நம்முடைய பயணம் என்பது தொடர வேண்டும். அதற்காக கொள்கை அளவிலே நாம் நீட்டுக்கு எதிராக இருக்கிறோம். பாஜகவினுடைய RSS இந்த கல்விக்கு எதிரான தாக்குதல்களை எதிர்த்து போராடுவோம். பாராளுமன்றத்திலே போராடுகிறோம். பாராளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அருமைக்குரிய சகோதரர் வெங்கடேசன் அவர்களும், அருமைக்குரிய சகோதரர் நவாஸ்கனி அவர்களும், அருமைக்குரிய சகோதரர் துரை வைகோ அவர்களும், அருமைக்குரிய தோழர் சுப்ராயன் அவர்களும், நாங்களும் காங்கிரஸ் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தோளோடு தோள் நின்று போராடுவோம். அடுத்த வாரம் புதுசா ஒரு சட்டம் கொண்டு வர போறாங்க. நீட்டை பேப்பர் லீக்கை தடுக்கிறதுக்காக சட்டம், ஸ்பெஷல் கோர்ட் போடுவாங்களாம். இது வரைக்கும் இந்தியாவில் 86 லட்சம் கேஸ் பெண்டிங்ல இருக்கு ஸ்பெஷல் கோர்ட்ல மட்டும். இன்னொரு கேஸ், அதாவது நீட்டை தடுங்கடான்னு சொன்னீங்கன்னா
நீட் பேப்பர் லீக்க தடுங்கடான்னு சொன்னீங்கன்னா, நீட் வேணாம்னு சொல்றோம், நீட் பேப்பர் லீக்க தடுங்கடான்னு சொன்னீங்கன்னா நான் சட்டம் கொண்டு வருவேன். சட்டம் கொண்டு வந்து நீ தடுக்க போறியா? பேப்பர் லீக் தான் ஆயிருது. பேப்பர் லீக் ஆகிறத தடுஞ்சொன்னா, பிட் அடிக்கிறத தடுஞ்சொன்னா சட்டம் கொண்டு வரேன், அதுக்கு 10 கோடி ரூபாய் அபராதம் போடுவேன்னு சொல்லி கதை கட்டி விடுற இந்த அரசை எதிர்த்து திங்கட்கிழமையும் போராட்டம் நடத்துவோம். திங்கட்கிழமையும் எதிர்க்கட்சிகளுடைய கூட்டம் நடைபெறும். அதில் முடிவெடுக்கப்படும். அடுத்த நிலை எடுப்பது என்பது பாராளுமன்றத்தில் எங்களை பொறுத்தமட்டிலும் பாஜக, RSS மற்றும் மோடி, அமித்ஷாவுடைய அரசை எதிர்த்து ஒன்றாக நிற்கிறோம். தமிழகத்திலும் இந்த அணி ஒன்றாக நிற்கிறது. தமிழகத்தில் இந்த அணி பலமாக இருக்கிறது என்று காட்டுவதற்காகவும் நாம் அனைவரும் தொடர்ந்து இந்த கொள்கை முழக்கத்தை கொண்டு செல்வோம் என்பதை சொல்வதற்காகவும் இந்த வாய்ப்பை அளித்து அனைவரும் பல இடங்கள்ல இருந்து இந்த தோழர்கள்லாம் வந்திருக்காங்க. நம்மை பொறுத்த மட்டும் அவர்கள் அனைவரும் வந்தவர்களுக்கு வருக வருக நான் வரவேற்கிறேன். இது வரவேற்புரையா எடுத்துக்கிறேன். அதற்கு அடுத்து தலைவர்கள் பேசினதுக்கு அப்புறம் நன்றி உரைக்கு வருவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.